வணக்கம். இன்றைய தங்கம் தொலைக்காட்சி செய்தி சேனலுக்கான வலைதள செய்தி சேனலுக்கான செய்தியாளர் ஈஸ்வரன். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் SM சுகுமார் அவர்கள் தற்போது நமது தங்கம் தொலைக்காட்சிக்கு சிறப்பு பேட்டி அளித்தார். அதில் குறிப்பாக நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளர் AL விஜயன் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அடுத்த சட்டசபை தேர்தலில் புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் தமிழகத்தின் முதலமைச்சராக வருவதற்கு எடுத்துக்காட்டாக அமைய வேண்டும். அதற்காக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் AL விஜயன் அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள் என்று சிறப்பு பேட்டி அளித்தார். இதோ அந்த பேட்டி. அவருடன் வாலாஜா தெற்கு ஒன்றிய செயலாளர் MC பூங்காவனம், வானாபடி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திரு அர்ஜுனன், மேல்விசாறு மேற்கு பகுதி நகர கழக செயலாளர் இப்ராஹிம் கலீலுல்லா மற்றும் அதிமுக பொறுப்பாளர்கள் உடன் இருப்பதை இந்த பேட்டியில் காணலாம். மாண்புமிகு புரட்சித் தலைவர் ஐயா MGR அவர்களும் இதே தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை வணங்கி முன்னாள் முதல்வர் வருங்கால முதல்வர் ஐயா எடப்பாடி ஐயா அவர்களை வணங்கி வருகின்ற 19/4 அன்று நடைபெறும் பாராளுமன்ற தேர்தலிலே மக்கள் அனைவரும், வாக்காளர் பெருமக்கள் அனைவரும் அன்று ஒட்டுமொத்தமாக சிந்தித்து 520 பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினால் என்ன இடைப்பாடுகள் என்று சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு அவருடைய ஆட்சி காலத்திலே மக்கள் எல்லாம் போதை பழக்கத்திற்கு உண்டாகி எங்கு பார்த்தாலும் கஞ்சா, பல்வேறு போதைப் பொருட்கள் தான் விற்பனையாகிவிட்டது. இந்த நேரத்திலே அவர்களுடைய காலத்திலே பெண்களுக்கு பால் விலையும் ஆண்களுக்கு பாட்டில் விலையும் ஏறிவிட்டது. இதுதான் அவர்கள் செய்த சாதனை. மக்கள் எல்லாம் வருகின்ற காலத்திலே ஒட்டுமொத்தமாக ஒற்றை விரலால் ஓங்கி இரட்டை சின்னத்திற்கு அளித்தார்கள் என்றால் ஐயா எடப்பாடியுடைய ஆட்சி காலத்திலே விட்டுப்போன அனைத்து திட்டங்களும் மீண்டும் துவக்கி வெற்றிகரமாக செயல்படுவார். அது மட்டும் இல்லை, அவருடைய காலத்திலே எத்தனையோ மக்களுக்கு நல்ல திட்டங்கள் கொண்டு வந்தார். புரட்சித்துறை அம்மா காலத்திலும் சரி, MGR காலத்திலும் சரி, மக்களுக்கு நல்ல திட்டங்கள் கொண்டு வருவதுதான் அவருடைய பணியாக இருந்தது. இன்றைய காலத்திலே அவர்களுக்கு ஆட்சி செய்யவும் தெரியவில்லை. ஒரு பொம்மை ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் மக்கள் சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு தங்கம் பெண்களுக்காக 8 கிராம் தங்கம் வழங்கின ஆட்சி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. இன்றைக்கு அதே தங்கம் இன்றைக்கு சுமார் 60,000 நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் சிந்தித்து மக்கள் வருகின்ற காலத்திலே இரட்டை இலைக்கு வாக்களித்து ஐயா எடப்பாடியுடைய ஆட்சி மீண்டும் மலர இது ஒரு முன்மாதிரியான எலெக்ஷன். இந்த பாராளுமன்ற இதை பயன்படுத்தி கொண்டு மக்கள் ஒரு முடிவெடுக்க வேண்டும். மௌன புரட்சியாக ஒட்டுமொத்தமாக இரட்டை இலைக்கு வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.